Hi friends, welcome back to Mama with Bebma. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னு பாத்தீங்கன்னா வீக்கெண்ட் அவுட்டிங். இன்னைக்கு ஜாலியா அப்படியே வெளில போலாம் அப்படின்னுட்டு என்ன பர்பஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சலார் மூவி ரிலீஸ். ஸோ சலார் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்குது அப்படின்றாங்க. கேஜிஎஃப் வந்து மாசா போகும்ல, அதே மாதிரி மாசா போகுது அப்படின்னாங்க. சரி யோசிச்சேன், சரி ஓகே டக்குன்னு டிக்கெட்டை புக் பண்ணுவோம்னு சொல்லிட்டு சட்டுன்னு நம்ம தேட்டர்லயே டிக்கெட்டை புக் பண்ணிட்டேன். புக் பண்ணிட்டு ஜாலியா இப்ப கிளம்பியாச்சு. நம்ம தேட்டர் இல்லப்பா, பக்கத்துல இருக்கிற தேட்டர்ப்பா. அது நம்ம வீட்டு பக்கத்துல இருந்தா எல்லாமே நம்ம தேட்டர் தான். ஆல்ரெடி வந்து சொந்த தேட்டர்னு அத வந்து நான் அப்புறம் பேசுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வீட்டுக்கு வந்து அது மத்த டிஸ்கஸ் பண்ணுவோம். சொந்த தேட்டர் இல்ல, நான் சொல்றேன் வீட்டுக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம், படம் பார்க்கறோம். நைட் அப்படியே ஜாலியா போய் சுத்திட்டு சாப்பிட்டு வருவோம். 1 by 1 அப்படியே நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, ஒரே பில்டப் ஒரே பீலா அந்த மாதிரி இப்ப வரைக்கும் என்ன ஸ்டோரி வரவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்பதான் ஃபுல்லாவே தட்டால் இருக்குது. இது எப்படி சொல்றது, ஒரு வாட்டிக்கு மேல பார்க்க முடியாதா எனக்கு தெரிஞ்சு. ஆமா, ஏன்னா சவுண்ட் ஓவரா தட்டால் டால் டால் டால். சரி, படம் ஓடும். ஆனா இது கண்டினியூஸா வருது. கேஜிஎஃப் அந்த மாதிரி வராது, ஆனா அந்த லெவலுக்கு சவுண்ட் இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா லொகேஷன் எல்லாம் ஒரே மாதிரி வந்துட்டு இருக்கு, அதனால. ஆமா, இங்க வந்தா ஒரு பிரச்சனை என்னன்னா பயங்கரம். அது அம்மா சென்டிமெண்ட் செம்மையா இருக்கும். இது அம்மா சென்டிமெண்ட் சரியில்லை. அது சூப்பரா இருக்கும். இதுல அம்மா சென்டிமெண்ட்னா சரியில்லை. எனக்கு சென்டிமெண்டே இல்லை அது, எனக்கு தெரிஞ்சு. ஃபார் யூ எல்லாம் பேக்கெட்லயே வாங்கிட்ட மாதிரி தேங்காய் சட்னி, கார சட்னி, சாம்பார். என்னப்பா அப்படி எக்குற நீனு, அலைஞ்சு ஓடியார டிக்காவா? அதான் இந்தா காஞ்சி போனப்பா செம்ம டேஸ்டா சிக்கன். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன். என்ன பேமா விவரமா ஒரு டிக்கா எடுத்து வச்சிக்கின்னு மறைச்சிக்கிட்ட பத்தியா உடனே வீடியோ எடுக்கிறேன்னு. ஏய் செம்மையா இருக்குதுப்பா டேஸ்ட், நிஜமாலே நல்லா. முதல்ல நான் இதுதான் சொல்லியிருந்தேன், செம்மையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆசைப்பட்டு கொத்து பரோட்டா சாப்பிட்டு என் வயிறு புண்ணானதான் எதுக்கு இவ்வளோ பெரிய தோசை? அது 2 தோசை சொல்லிட்டீங்களா? எனக்கு ஒண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், வாங்கிட்டு வந்தா டிக்கா எனக்கு கொடுக்கவே இல்லை. இதுங்க எல்லாம் தின்னுடுச்சுங்க. ஆனா சூடா சாப்பிட்டா தோசை எல்லாம் செம்மையா தான் இருக்குது. இந்த கன்றாவி ஊத்துறது தான். எப்படி சூடா சாப்பிட்டாலும் குமார் முஞ்சுகுமார் தான். எனக்கு ஒரு வாய் கொடுக்க தோசை. சட்னி எல்லாம் பாப்பா, நீ சட்னி அரைக்கிறதுக்கு அவ்வளவு சோப்பு பண்றியா? அவங்க என்ன செம்மையா அரைச்சிக்கிறாங்க. போத் சட்னி வளப்பி தட்டியே உழப்பிடுவோம் நம்ம. தட்டியே இது சாப்பிட்டுன்னா வேற என்ன வேணும்? இதுவே வந்து பாத்தீங்கன்னா பெரிய தோசைப்பா. இவ்வளவு பெரிய தோசை நீ இங்க முழுங்குற இவ்வளவு பெரிய தோசை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தோசை முழுசா முழுங்குச்சு. இதே வீட்டுல சோறு எப்போ வரும்? சாப்பிடுவியா? வேணாம் அது வருது. அது எடுத்துப்பா. வேணாம், நீங்க சாப்பிடுங்க. ஒரு சாயாலாம் வந்து அந்த கடை, அது வேற கடை. இவங்க ஆளக்கானம் ரைஸ். நீ என்னதான் எட்டி பார்த்தாலும் அந்த தட்டுல காலி தான். மெல்ல கை விட்டு கழுவுங்க. வெயிட் பண்ண. நோ வாட்டர். இதா இருக்கே இந்த வாட்டர். என்ன நான் உன்ன மாதிரி நினைச்சுன்னு இருக்கியா? நீங்க சாப்பிட்டுனே இருப்பீங்க.
எல்லாமே நீங்க தான் சாப்பிட்டீங்க. அந்த ஆஃபும் நீங்க தான் சாப்பிட்டீங்க. பாரு என்னடா சாப்பிடுற? கையெடு. எக் ரைஸ். எக் ரைஸ் தானே இது? சிக்கன் ரைஸா? இது வந்து திருப்பி கபாப் வாங்கிருக்கீங்க. கபாப் செம்ம டேஸ்ட் தான். இனிமேல் இதே வாங்கிக்கலாம். பெல் பாய் எனக்கு டிக்கா கொடுக்காம தின்றுங்கப்பா. அப்படிதான் போய் தோசை வாங்கிட்டு வரதுக்குள்ள தின்னு முடிச்சுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஆஃபர் பா எப்படி தொங்கின்னு இருக்க தெரியுமா நீ கார்ல? இல்லைன்னா சிக்கன் டிக்கா கிடைக்காது, அதனால தான். நான் சாப்பிட்றேன்னா நீ தான் இப்படி தொங்கின்னு இருக்க. இப்ப நீ முதல்ல சாப்பிட்ட ஒண்ணுதான் சாப்பிட்டேன், அதுலயும் பாதி உனக்கு கொடுத்துட்டேன். ஒண்ணுதான். யாரும் இப்படி காதுல தொங்க மாட்டாங்க. ஒன்றான குத்துதுங்க. ஆமா எப்படி சாப்பிடுது பாரு மூஞ்சி வச்சுன்னு. நான் எல்லாத்துக்கிட்டையும் ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். நீ பூதம் வேஷம் போட்டது யாரும் பாக்கலையா? யாருமே ஏதோ அதை பத்தி கமெண்டே பண்ணல. அது அவன் சேனல்ல ரிலீஸ் ஆயிடுச்சு. அதனால தெரியாதவங்க மௌலி சேனல்ல போய் பாத்துட்டு வாங்க இந்த அலாவுதீன் பூதத்தை. ஆமா நான் பூத வேஷம் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பூத வேஷம் போட்டு இது கொடுக்குற மாதிரி மௌலி சேனல்ல தான் இருக்கும். இதெல்லாம் கேட்டு நஜ பூதமே தற்கொலை பண்ணிட்டோம். அது நஜ பூதம் வேஷம். என்னை அழித்தீர்களா உசூர் அப்படின்னு. பூத வேஷம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துங்க. நீங்களாம் போய் பாருங்க. பார்த்துட்டு நம்ம சேனல் ஒரு நாள் போடலாம். அது எப்படி நீ போடுவேன்? இல்ல இது மேக்கப் போட்டு பூதம் போட்டு ஒரு கான்செப்ட் எடுப்போம். நல்லா இருக்கும்ல? எத்தனை பேர் அதுக்கு ஆதரிக்கிறீர்கள்? நானே யோசிச்சேன்ப்பா. ஆக்சுவலி நல்ல மேக்கப் போட்டு பூதம் மாதிரியே அது ஒரு கதையா அன்னைக்கு ராத்திரி நான் இது பண்ணிட்டேன். அந்த அலாவுதீன் அற்புத படத்துல வர இது கடவுள வந்துருச்சு, எல்லாம் வந்துச்சு. இன்னொன்னு பூதம் வந்து சட்டப்படாம இருக்குது. அது சட்டப்படாம எனக்கு இருக்கு பிடிக்காது. அதனால நான் ஜாக்கெட் போட்டுக்கிறேன். ஏதா ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட் போட்டுப்பேன். ஜிகு ஜிகு சட்டை உங்ககிட்ட எதுவும் இல்ல? ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட்னு அதுக்கு தான் சொன்னேன். சரி ஓகே, எனக்கு டீ சொல்லு. நீ தொங்கி தொங்கி கபாப் சாப்பிட்டுன்னு பாரு வாய் எரியுது உனக்கு. ஐயோ இதுங்க கூட எல்லாம் நீங்களாம் யோசிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுங்க கூட இப்படி போட்டி போட்டு சாப்பிடலைன்னா நம்மளுக்கு ஒண்ணுமே நிக்காது. அதுங்க சாப்பிட்டு முடிச்சு வயிறு ரொம்பிச்சு அப்படின்ட்டு மிச்சம் மீதி இருக்கும் பாத்தீங்களா, அதுதான் வச்சுக்கோங்க. இப்ப வந்து இவன் வாயில புண்ணு இருக்குது. அதனால 4-5 பீஸ் அப்படியே நிக்குது. இல்ல அவன் புண்ணு இல்ல, அவனுக்கு கடவாப்பல் முளைச்சு நிக்குது. அதனால அவனுக்கு கடிக்க முடியல, தடை போட்டுருச்சு. அதனால ஸ்லோவா போறான். அதான் அந்த ஃபர்ஸ்ட் இதுல 4-5 பீஸ் சாப்பிட்டான் அவனே. இது இருக்கு பாத்தீங்களா, அவள் தான். இது சும்மா சீனை போடும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நம்ம கிட்ட தான் தள்ளும். தண்ணி குடி. சரி ஓகே. படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு மாதிரி போச்சு. எப்படி ஒரு மாதிரி போச்சு? ஓவர் மாஸ் கம்ப்ளீட்டா ஒரு பேச்சே கிடையாது பிரபாஸ்க்கு. அப்படியே சீரியஸாவே இருப்பான் போல. அப்படியே சீரியஸாவே கொண்டு போயிட்டு இருந்தாங்க. எதுக்கெட்டாலும் சண்டை அப்படின்ற மாதிரிதான் இருந்தது. என்னடா இது அப்படின்ட்டு ஒரு மாதிரி. இப்ப கேஜிஎஃப்ல பிரபாஸ் ஒரு 10 டைலாக் மேல பேசிட்டு இருந்தாரு படத்துல. ஆமா ஓபனா சொல்லணும்னா நான் பிரபாஸ் எப்படா பேசுவாரு, என்ன வாய்ஸ் வச்சிருக்காங்கன்னு பாக்கலான்னு உட்கார்ந்து. கேஜிஎஃப் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கும்போதுலாம் கூட அது ஒரு மாதிரி வார்த்தைகளோட எல்லாம் போகும். ஓகேங்களா? என்ன சொல்றது, அந்த ஹீரோயின் கிட்ட எல்லாம் போயிட்டு என்னடா சொல்லும், மாமாவை பாக்கிறதுக்கு வந்தியா அப்படி இப்படின்னு எல்லாம் பண்ணுவாப்பல. அந்த மாதிரி எல்லாம் ஒரு சீனுமே கிடையாது. நோ லவ் நத்திங். அப்படியே பயங்கர சீரியஸாவே கொண்டு போயிடா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்னடா அது இவ்வளவு சீரியஸாக பிருத்திவிராஜ் காட்டினதுக்கு அப்புறமா, பிருத்திவிராஜ் ஸ்டோரி வந்ததுக்கு அப்புறமா தான் வந்து பிளாஷ்பேக்ல இருந்து தான் ஃபயர் ஆச்சு. ஓகே இதுக்காக தான் அவர் வருவாரு, அடிப்பாங்க அப்படின்றது மாதிரிலாம் செம்மையா இருந்தது படம். ஆமா. ஆனா ஏன் இப்ப அவங்க 2 பேரும் மோதிக்கிறாங்க அதுதான் எனக்கு. அது செகண்ட் ஹாஃப்ல வரும். அது ஐயோ எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா ஒரு 3 நாள் கழிச்சு செகண்ட் ஹாஃப் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 3 நாள் வேணாம், அட்லீஸ்ட் ஒரு மாசம். ஒரு மாசத்துல டக்குன்னு செகண்ட் ஹாஃபும் ரிலீஸ் ஆச்சுன்னா பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். வெள்ளையா இருந்தாரு
ஹீரோ ஃப்ரெண்ட் அவர் சொன்னாரு படம் முடிச்சிட்டு இந்த இன்டர்வியூல செகண்ட் பார்ட் எடுக்கலாங்க ஸ்டார்ட் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணோம். ஐயோ இப்பதான் ஸ்டார்ட்டே பண்ணிருக்காங்களா? இன்னும் 1 வருஷம் அடுத்த வருஷம் தான். கேஜிஎஃப் ரிலீஸ் அவ்வளவு ஹைப் இருந்துச்சு. ஒரு 2 வருஷம் கழிச்சு தான் செகண்ட் பார்ட். ஐயோ அது கூட எனக்கு ஒண்ணும் பெருசா கேஜிஎஃப் எனக்கு நான் ஃபர்ஸ்ட் பாக்கும்போது எனக்கு புரியவே இல்ல. மொக்கப்படம் அப்படின்னு நினைச்சிட்டு வெளில வந்துட்டேன் நானு. அதுக்கப்புறம் போக அந்த படத்தை திரும்பி 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 பார்க்க தான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா புரியாது. நான் செகண்ட் பார்ட்டுக்கு வரவே இல்லையே. இதுக்கு ஃபர்ஸ்ட் வரவே இல்ல. ஃபர்ஸ்ட்டுக்கும் வரல, செகண்டுக்கும் வரல நானு. ஆனா இது வந்து நிஜமாலே வந்து நல்லா இருந்தது. ஓகே, நீங்களும் போய் பாருங்க. ஏன் இந்த பையன் அங்க கார்ல சாப்பிட்டு இந்த பையன் திருப்பி வீட்லயும் வந்து சாப்பிடுறான் அப்படின்னா அவனுக்கு வயிறு சரியில்லை. காலையில இருந்து நிறைய நேரம் போயிட்டா அங்க பாத்ரூம் வருதுன்னு அவசரமா கூட்டாது. பாத்ரூம் போயிட்டு வந்து திருப்பி கண்டினியூ பண்றான். அதுதான் அது கேட்டா என்ன சொல்றான், சாப்பிட்டுட்டு வீடு என்ன சாப்பிட்டு நான் பாத்ரூம் போயிட்டேன் அப்படின்றான். அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து நீ நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தேன். நான் வந்து வேலை செய்யறது குக்கிங் பண்றதுக்கு சோம்பேறித்தனப்பட்டுட்டு இந்த பொய்யெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன், சாக்கு தெளின்னு இருக்கேன் அப்படின்லாம் சொல்றாங்க. ஆக்சுவலா நான் அப்படி கிடையவே கிடையாது. இங்க வந்துதான் நான் இப்படி இருக்கேனே தவிர கோயம்புத்தூர் என்னன்னு பாக்குறேன். கோயம்புத்தூர்ல சமைச்சிட்டீங்க 3 வேளையும். இப்ப அது எப்படியோ போயிட்டு போகுது. நீங்க என்னமோ நினைச்சுக்கோங்க. ஆனா பொய் பேசல, எதுவுமே இல்ல. ஆனா வந்துட்டு எனக்கு ஆக்சுவலா வந்து உடம்பு முடியலதான். இப்ப கண்டினியூஸா எனக்கு சளி வந்து என்ன வந்து ஓரளவுக்கு பண்ணி இருங்க, நான் உங்களுக்கு வந்து பண்ணி விடுறேன். இப்ப 2-3 நாளா வந்து ஓகே சுடு தண்ணி குடிக்கிறதுனால அந்த பிரச்சனை இல்ல. அதனால கொஞ்சம் ரிலீஃபா இருக்கு. எனக்கே கஷ்டமா இருக்கும். நீங்க நினைக்கிறீங்க சாக்கு சரி, நான் தும்மும் போது இருமும் போதெல்லாம் எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் எனக்கு மட்டும் தெரியும். சளி வருது, ரத்தம் தான் வருது. ஆனா ஒரு தும்மல் வராது எனக்கு, ஒட்டுக்கா 10-15 தும்மல் எல்லாம் வரும், எரிச்சலா இருக்கும். அப்புறம் வந்து நீ கம்மல் கட்டுக்க. கம்மல் நம்ம பாக்குற நமக்கே வந்து ஒரு மாதிரி ஆயிடும். நீ கம்மல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அவங்க அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நோண்டினே இருப்பாங்க, வாயை மூடினு. அந்த கம்மலை பத்தி முடியுங்க முதல்ல. அப்புறம் வந்து இந்த கம்மல் வந்து இன்னைக்கு வாங்கினேன், நல்லா இருக்கா சொல்லுங்க. ஏன்னா இந்த கம்மல் இல்ல, கீழே தொங்குறது. கீழே தொங்குறது மட்டும் தான் செப்பரேட்டா வாங்கினேன். 11,000 சம்திங் வந்தது, 11,100 சம்திங் வந்தது. ஏன் வாங்கினேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2-3 கம்மல் நான் இந்த மாதிரி மொட்டை மொட்டையா வச்சிருக்கிறேன். அந்த கம்மலுக்கெல்லாம் செட் பண்ணிக்கலாம்னு பார்த்தா சூப்பரா இருந்தது. 3 கம்மலுக்கு இன்னைக்கு போட்டு பார்த்தல. ஆமா 3 கம்மலுக்கும் வாங்கும்போது ஒரு நாய் மாதிரி மூஞ்ச வச்சுன்னு சொன்னாரு. நல்லா இருந்தது. வீட்டுக்கு வந்து போட்டு பார்க்கும்போது எல்லா கம்மலுமே நல்லா இருந்தது. நான் அப்பவே சொல்லிட்டேன் நானு, அந்த பையன் பர்த்டே வருது அதை பத்தி எல்லாம் எதுவும் கவலையே இல்லை அப்படின்னா நல்லா பாத்துக்கலாம் அப்படின்னுச்சு. ரைட் ஓகே அப்படின்னு போயிட்டு இதுன்னா நாளைக்கு காசு வேணும் உடனே போனா காசா மாத்திட்டு வந்துடலாம். உன் வண்டி காசா மாத்த முடியுமா? கொடை கொடுத்தா காயிலாங்கடை கூட எடுத்துக்க மாட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, சொல்லுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட முக்கியம் என்னவென்றால் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பாய்.